హలో హలో. చెప్పమా. అప్పా, కింద ఆన్ చేసే లైన్ రాలేదు, సరే పైకి వచ్చా, కొంచెం లేట్ అయిపోయింది. இல்ல இப்போ நீ என்ன நினைச்ச? நான் ஒன்றும் நினைக்கல. కింద ఆన్ చేసే టీవీ చూస్తా అంటే సరే నీ ఫోన్ వచ్చింది, మర్చిపోయినాను. అది చూస్తే రాలే, సరే పైకి వచ్చా. నేనేమనుకున్నా, இல்ல, ஒவ்வொரு செகண்டுக்கும் ஏதோ ஒரு தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அது இங்க இருக்கவங்களால வருதா இல்லைன்னா நீ அங்க யோசிக்கிறியான்னு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி மாத்தி மாத்தி எல்லாம் నేనేమ யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க எல்லாம். నేనేమనుకున్నాను రాబ్బా, వేరే విషయాలు టార్చర్ ఉంటాయి, ఎక్కడ పోయినా ఉంటాయి టార్చర్. எனக்கு லைஃபே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. எங்க போனாலும் நிம்மதி இருக்காதுன்னு புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு வாழ்றோம்னு தோணுது. அதுக்குன்னு இப்பயே போய் மாடியில இருந்து குதிச்சு சாக முடியாது. வாழ்ந்துதான் ஆகணும். ஒரு பக்கம் வேற உள்ளுக்குள்ள அப்படியே வந்து இருக்கு அந்த அந்த செல்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு கொண்டுகிட்டு இருக்கான்னு தெரியல. B12 டெஃபிஷியன்சி. அதுலயே பார்த்தா எப்ப பார்த்தாலும் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. ఎవరు అక్కడ ఫోన్ లో? ఇద్దరు ఒకేసారి వస్తుంది. ఇప్పుడు ఆ అమ్మ ఫోన్ చేసేది చూసి వెంటనే చేసే తెలుస్తుంది. ఒక్కొక్కసారి నేను ఫోన్ చేసినప్పుడు ఎంతసేపు నేను చేస్తా ఉంటే కూడా నువ్వు పట్టించుకోకుండా మాట్లాడుతూనే ఉంటావు ఆమెతో. అబ్బా అబ్బా, కట్ చేసేకి వాళ్ళు వస్తానే కట్ చేయ முடியும், నీది కట్ చేయని முடியுது కదా, ఎట్లా వచ్చేది? మా కట్ చేసేసి నీతో మాట్లాడతా. ఇది లైన్ వస్తుంది తెలుసు, కొన్ని తెలుస్తుంది కొన్ని తెలియనంటది, ఏం చేసేది? ఆ మాది మా నాలెడ్జ్, పనికిరాని నాలెడ్జ్. సరే చెప్పు. இல்ல, எல்லாம் வந்து மூஞ்சுக்கு முன்னாடி நல்லா வந்து பேசுற மாதிரி பேசிட்டு மூஞ்சுக்கு பின்னாடி வந்து எத்தனை பாடுபடுத்துதுங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன் நல்லாவே. నేరుగా మాట్లాడతారు, వెనక మాట్లాడే మనకి అవసరం లేదు కదా. அப்படி நடிக்க தேவையில்லையே. அப்படி நடிக்கிறதுக்கு என்ன அவசியம் இல்லை. లోకమే అని అడిగారుదన్నారా, నడుపుదా లోకమే, అట్లదా ఉంటారు. ఏం చేసేది? నీతో కోపంగా మాట్లాడితే కోపం వస్తుంది, అది నైతానంగా మాట్లాడేసిపోయేవాళ్ళు వెనకాలేమో చెప్పుకుని అది ఇదా. మన ముందు బాగా మాట్లాడితే మన వెనకాల చెప్పుకుంటారు అనేది ఇప్పుడు నీకు అర్థం అవుతుంది ఆ విషయాలు. అప్పుడు నేను చెప్పేటప్పుడు నీకు అర్థం కాలే, ఇప్పుడు తెలుసుకుంటున్నావా? ఇద్దా లోకం ఏవని ఏం చెప్పేట్లు. இதெல்லாம் நான் பல வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டேம்மா. இது வந்து நான் இன்னைக்கு புதுசா ஒண்ணும் பார்க்கல. ஆனாலும் பல வருஷத்துக்கு முன்னாடி எப்படி மனசு கஷ்டப்பட்டதோ, அதே மாதிரி தான் இன்னைக்கும் மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. பக்குவப்படல. பக்குவப்பட்டதுனால தான் இப்படி இருக்கு. அதுங்கெல்லாம் பக்குவப்படாதனால தான் அப்படி இருக்குதுங்க. அதுங்களுக்கு வந்து அது இடிஞ்சிடும் தேவையில்ல. பாரு எத்தினி பேச்சு பாரு. நம்ம பேசிட்டு இருக்க சைட்ல வருவான். இப்ப அந்த மாதிரி வந்து நம்ம மனசுல வந்து திணிச்சுக்கிட்டே வருவானுங்க. ఈరోజు శుక్రవారం బిన్నే పోవా, బిన్న వస్తావు కదా. இப்ப இதெல்லாம் வந்து இங்க மாறி போச்சு. இப்ப டைமிங்ஸ் எல்லாம் மாறி போச்சு. அதனால இப்ப நான் 12 மணிக்கு தான் வந்தேன். 9 மணி வரையும் இருந்துட்டு போறேன். எனக்கு எனக்கு எதுவுமே பிடிக்கலம்மா. எனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன். சை. హలో. హలో. కట్ అయిపోయింది, మళ్ళీ అది ఎట్లా ఆఫ్ చేసి ఆన్ చేసి కొంచెం లేట్ అవుతాను. చెప్పు. சரி, ஒண்ணுமே பிடிக்கல. எனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேனான்னு தோணுது. எங்க தான் போனா எனக்கு நிம்மதி கிடைக்கும்? எங்க போனா எனக்கு நான் நினைச்ச மாதிரி இந்த உலகம் இருக்கும்? என்ன டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு உலகம், நான் எனக்கு என்ன பிடிக்குதோ அது செய்யற ஒரு உலகம் எனக்கு தேவை. அதே நேரத்துல மத்தவங்க என்னென்னலாம் செய்றாங்களோ, அவங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்குதோ அதை விட நமக்கும் கிடைக்கணும். இத்தனையுமே வந்து இருக்கணும்னா அதுக்கேத்த மாதிரி நான் என்ன பண்ணணும் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. మనం వాడిని అనుకుంటాము, వాళ్ళు మనం అనుకుంటారు, అంత ధర డిఫరెంట్ వరేంలో. ఎవరికి వాళ్ళ వల్ల అంతే. వాళ్ళకి అది జరిగింది మనం అనుకుంటాం, కానీ వాడిపై అడిగితే ఏమీ తెలుసు. నిన్ను అడిగితే నీకు తెలుస్తుంది. అదేదో లోకం. இல்லம்மா, చాలా నేర్చుకోవాల్సింది. இல்ல మీ నాయన చెప్తాడు, లోకంలో ఎంతనో నేర్చుకోవాల్సింది, మన ఆవగింజంతా కూడా నేర్చుకోలేదు అంటాడు. ఆ మాదిరి లోపల చాలా ఉన్నాయి. இது என்ன சொல்ல வர? அதாவது எப்படி அடுத்தவனை கெடுக்கிறது, அடுத்தவன் சிந்தனையை வந்து நம்ம வந்து பாழ் பண்ணணும். అది మనం అట్లా అనుకోకూడదు, తప్పు అది. அது கிடையாது. మంచిది అనుకోవాలి. இல்ல, அவரு என்ன అనుకుంటే అనుకోని మనకెందుకు కాదు. లోకంలో నేర్చుకోవాల్సిన దండిగా ఉంది. మనంటే ఆ వాళ్ళంతా కూడా అంటే మనం నేర్చుకుంది తక్కువగా అనే మరి చెప్తారు.
அதுதாம்மா சொல்றேன். நானும் చెప్తాను. அது என்ன அவர் சொல்ல வராரு, நீ என்ன சொல்ற? அதாவது உலகத்துல எல்லாம் வந்து வீணா போயிட்டாங்க. அவங்க வீணா போன மாதிரி நம்மளால போக முடியல. அதனால அவங்க கத்துக்கிட்டது நம்ம கத்துக்க முடியலன்னு சொல்ல வராரு. புரிஞ்சுக்கோ. இப்ப இந்த மாதிரி பாழா போன உலகத்துல வந்து நல்லவங்களுக்கு கதி இவ்வளவுதான். సార్ నీకు తెలిసినది నాకు తెలిసింది ఇది నేను చెప్పింది చెప్పిన సారీ బా. ஒரு வெரி ஸ்லிப்பி கை. தூங்க மூஞ்சுங்க தான் எல்லாம். இப்ப யாரு யார சொன்னாங்கன்றது கேள்வி கிடையாது. அவங்க மனசுல இப்ப என்ன வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பேசுவாங்க. அதுதான் பிரச்சனை. పోయిన వారంతా పోయేసి వస్తావు అవంతా చూసి వచ్చినావే మళ్ళీ కూడా ఏమి నీకు ప్రాబ్లం అవంతా వేసుకుంటాదని ఉండవు వీడియోలు అంతేనే. இப்ப அந்த வீடியோ எல்லாம் அவளை போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி பசங்க யாரும் வரல. சரி சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்குது என்ன பண்ணலாம்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரியா? இப்ப அதுல ஏதாவது வந்து நம்மளுக்கு ஏதாவது காசு பணம் வருதா? அதுல என்ன லட்சம் கோடி வந்துடுதா? 1000 வர கூட மாட்டேங்குது. 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கெல்லாம் இவ்வளவு கஷ்டப்படணுமா? எதுக்கு இந்த மாதிரி ஒரு பாரு அது பிரஸ் பண்ணி ఒక్క பார்க்கும் இது రూపాయి பிரஸ் ఒక్క பண்ணி రూపాయి பார்க்கும். 10 రూపాయలు 10 1 రూపాయిగా చేరించదే 100 రూపాయలు వస్తుంది. వందలు చేరిస్తే 1000 రూపాయలు వస్తుంది. ఇంకా అంతే చిన్న చిన్నగా చేయాలి. இல்ல చెప్తేనే పెద్దగా వచ్చే మరి మనకు లేదు ఏం చేయాలా அது கிடையாது. లేదంటే మనకి நம்ம ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப சைட்ல வந்து இந்த மாதிரி இங்க வேலை பார்க்குற இடத்துல வேலை பார்க்குறவங்களோ இல்லைன்னா இங்க படிக்க வர பசங்களோ இப்ப வெளியில போனா வெளியில இருக்க அந்த ஜனங்களோ எல்லாரும் வந்து எல்லா விதமா பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது வந்து நம்ம மனசுல திணிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா எப்படிதான் இருக்கிறது? ஃப்ரீடம் இல்ல நமக்கு. எப்ப பார்த்தாலும் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி யோசிக்கிறதே தப்பு. காது பட பேசுறது இன்னும் தப்பு. எப்பதான் இவங்கெல்லாம் மாறப் போறாங்க? அவங்களுக்கெல்லாம் பிரச்சனையே இருக்காதா? அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. அவங்களுக்கு வந்து கஷ்டம் இல்ல. அவங்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. அதனாலதான் அவங்களாம் அப்படி இருக்காங்க. நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டு தான் நான் ஃபியூச்சரை நினைச்சுக்கிட்டு பயந்துகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். வாட் வில் பி மை ஃபியூச்சர், வாட் வில் பி மை ஃபியூச்சர், டிஸ்கஸ்டிங்க எல்லாம் நீ எத்தனை வேணா பேசு. நீ வந்து இந்த மாதிரி டைம் பாஸ் பண்ணிட்டு போவ. நான் இங்க வேலை பார்க்குறவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுக்கெல்லாம் இதே தான் வேலை. மாத்தி மாத்தி ஏதாவது யோசிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் நம்ம வந்து பலவீனம் ஆகுறோமா, நம்ம சிந்தனையை ஆக்குப்பை பண்ணிடலாமான்னு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் அதே தான். இன்னைக்கு வந்து சரி டைம் இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த நெட்ல எல்லாம் போய் பார்த்து அந்த ஜாதகம் பாரு இந்த ஜாதகம் பாரு அவங்க ஃபோன் பண்ணி பேசலாம் சொன்னியே. இன்னைக்கு 10 பேர்கிட்ட வந்து வாட்ஸ்அப்ல நான் அனுப்பியிருப்பேன். 10 விதமா இம்சை கொடுத்தது. ஆனா என்னதான் பிரச்சனை உங்களுக்குலாம்? வெளிநாட்டுல இருந்தா வெளிநாட்டுல வேணாமா எல்லாம் மாத்தி 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 பேசுறாங்க. அவங்களுக்கு வந்து கடைசியா வந்து வேணான்னு சொல்றதுக்கு என்னென்னலாம் வழின்னு பாத்துக்கிறாங்க. నీయే అట్లా ఉండారు లోకం இல்ல நீ ఇట్లాதான் ఉంది అన్నిటికీ జాతకాలు చూసి కూడా అన్ని ఇట్లాదా ఉంది ఏం చేయాలా ముందు మాది జనాలు లేదు చాలా ఇదిగా వచ్చేస్తున్నారు అంతా ఆడవాళ్ళు సంపాదించక అయిపోయినారు 30-40 వేలు సంపాదిస్తున్నారు దాన్ని పెట్టుకుని మెయింటైన్ చేసుకుంటున్నారు అందువల్ల దాని వల్ల అక్కర లేదు అయినా వాళ్ళకు మించి సంపాదించాలా ఇప్పుడు ఆడవాళ్ళు అంత సంపాదించే మొగలు ఇంకా ఎక్కువ సంపాదించాలని ఎదురు చూస్తారు ఆ మాదిరితో ఎదురు చూస్తున్నారు ముందు కాలం మాది కాదు ముందు కాలం మాది తక్కువైతే చేసుకుంటా అన్నారు ఇప్పుడంతా ఆమంతా లేదు మనకన్నా 10 రూపాయలు ఎక్కువ సంపాదిస్తారా అట్లాగా ఉండాలన్నది చూస్తున్నారు ఏం చేయాల కాలం మారుతుంది எல்லாரும் ஒரே மாதிரிதாம்மா இருக்காங்க. நீயும் அப்படிதான் இருக்க. எல்லாரும் அப்படிதான் இருப்பீங்க. மாத்தி மாத்தி உங்க தேவையில்லாத யோசிப்பீங்க போல. இப்ப நான் மட்டும் முழுக்க என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துதான் ஆகணும்னு அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ல தான் நான் இவ்வளவு நாள் நான் இந்த மாதிரி நான் நல்லவனாவே இருந்திருக்கேன். நல்லவனாவே வாழ்ந்துட்டு இருக்கேன். தலைவலியால வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப எனக்கு என்ன நான் ஸ்டெப் எடுக்கலன்னா வீட்டுல நடக்கிறது ஒண்ணுமே கிடையாது. நான் ஸ்டெப் எடுத்தாதான் இன்னைக்கு நாளைக்கு வந்து நானும் நல்லா இருக்க முடியும். நம்ம வீடையும் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மத்த யாருக்கும் அந்த பிரச்சனை இல்லை. அந்த 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 ஃப்ரீடம்னாலதான் எல்லாம் அப்படி ஆடிக்கிட்டு இருக்காங்க. నువ్వు పొరుపుగా ఉండవు అన్నది అందరూ ఉంటే లోకానికి పనియే లేదు 10 మంది అట్లా 10 మంది ఇట్లా ఉన్నారు ఏం చేస్తారు నాలంటి దాని నమస్కారము நேத்து 11 மணிக்கு நான் வந்து சமைச்சிட்டு நான் அங்க அந்த வெரண்டால வந்து ఏందిరా ఏంది పాల్కోవా చేసినావో లేదా ఇది చేసినావా బాసందియా அது బాసంది தான் செய்யலாம்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அது பால்கோவாவா மாறிடுச்சு. అంతే బాసంది తిక్కుగా అయిపోయి అంటే ఫ్రిడ్జ్ లో పెట్టేసినట్టే బాసందిదా అదే పాల్కోవా మారిపోయింది. చాలా థిక్ అయిపోయింది. లిక్విడ్ కన్సిస్టెన్సీగా ఉంటే బాసంది. అది దానికి నువ్వు కళ్ళ పెడుతుండేకి గోళీలు వేసి వస్తారు అది తిరుగుతూ ఉండే వల్ల అది ఏం కాదు అట్లా
బాసంది కలబెడతాదా ఉన్నాడు ఆ రోజు మీ అన్న చేసినాడు శ్రీనాథ్ ఇట్లా ఉండింది. నేను బాసందిదా అనుకున్నాను, మన పాల్కోవా అంటున్నాం. బాగునిందా? అది ఆ శ్రీవిల్లిపుత్తూరు పాలకోవా టేస్ట్ అట్లే ఉన్నింది. ఎంత 6 లీటర్ పాలు పోసినావా? 1 లీటర్ పాలు. అప్ప 1 లీటర్కి ఎంత వచ్చిందా? ఒక 150 గ్రామ్ కూడా రాలేదు, అంత చిన్న డబ్బాతో వచ్చింది. వచ్చింది కదా, బాగుంది కదా తినేకి. సరి చక్కెర కొంచెం దా వేస్తున్నాను, కొంచెం వేసినప్పటికే చక్కెర ఎక్కువగా ఉన్నట్టుగా ఉంది. అవును, పాలు కదా, అది తిక్కుగా ఉంటాయి కదా, అది అట్లాగా ఉంది. బాగున్నట్లనే చేసినావు. దాంట్లో కారం అంతా ఉండదా? అదంతా కడిగేస్తాను కాబట్టి పర్వాలేదు. மாநிலத்துல చేస్తారులే, అది கலபெடுத்தா ఉండதா பாரு. மறுபடியும் அதே கெட்ட வார்த்தை தான் அவனுங்க வாயில வந்துகிட்டு இருக்கு. அப்படி நான் கூட பேசணும்னா பேசட்டுமா? மறுபடியும் அதே பேசிக்கிட்டு இருக்காங்க, புறம்போக்குங்க. తెలుసాంది కదా, మాట్లాడే ఏం వస్తుంది, వదులు. என் மனசு அவங்க கஷ்டப்படணுமா, சுக்கு நூறா நொறுங்கணுமா? கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தாங்கன்னா நான் மேல இருந்து போய் குதிச்சு கூட செத்துடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும். இப்ப எல்லாருக்கும் அதுதான் தேவை. இப்ப நான் உயிரோட இருக்கேன்ல, அது யாருக்குமே பிடிக்கல. எப்படியாவது டார்ச்சர் பண்ணி ஸ்லோ பாய்சன் பண்ணி அந்த கெட்டதெல்லாம் காமிச்சுக்கிட்டே இருந்தா நல்லவங்களுக்கு இம்சையா இருக்கும்ல, அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி బాడీ తీసుకువేసినారా, ఇంకా తీసుకోలేదా? அங்க அவனுக்கு காசுதான் முக்கியம். வந்தா அப்படியே எல்லாம் டிராமா ஆடுறாங்கம்மா, நல்ல டிராமா. நான் எல்லாத்தையும் விளக்கிக்கிட்டு இருக்க முடியாது. அவன் என்கிட்ட கேக்குறான், காசே கொடுக்காம இத்தனை நாள் இருக்கியான்றான். நான் போன் பண்றப்ப போன் கட் பண்ணது அவன் தப்பா என் தப்பா? இப்ப காசு கேட்டு வாங்கிக்கிறது அவன் தப்பா என் தப்பா? அப்புறமா நான் இங்க பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு சொல்றேன்னு ஃபர்ஸ்ட் காசு கொடுத்துட்டு அப்புறம் பேசுன்னு காசு புடிங்கி வச்சுக்கிறான் பாக்கெட்ல. அதுக்கப்புறம் பிரச்சனை என்னன்னு கேட்கறது கூட மனசு வரல. அப்புறமா கேட்டா உள்ள பாக்குறான். எப்படி இருக்கான்னு பாத்துக்கோ. அந்த பொட்டை பாகிஸ்தானா இல்லைன்னா நார்த் இந்தியன் பொட்டையான்னு தெரியாது. அந்த பொட்டைக்கு காசு வேணும். இப்ப காசு வேணும்ன்றப்ப அவன் வாங்கிட்டு போறான். அப்ப அங்க அத்தனை பிரச்சனை இருக்கு. அங்க இப்ப நான் கிச்சன்ல சேர் போட்டு உட்காந்தது தப்பாமா, நம்ம பாத்ரூம்க்கு நம்ம செருப்பு யூஸ் பண்றது தப்பாமா, அப்படி எல்லா நாய்ங்க ஒண்ணு கூடிடுச்சு. நாய்ங்க தானே, ஜனங்கள்ல நாய்ங்களுக்கு சமம். நாய்ங்கள்லாம் ஈஸியா ஒண்ணு கூடும். அப்படி ஒரு நாய் கத்த ஆரம்பிச்சு எல்லா நாயும் கத்தும் பாரு. அந்த மாதிரி எல்லா பக்கமும் நம்ம மேல அப்படியே குற்றச்சாட்டுகள் போட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் என்னவோ குற்றவாளி மாதிரி நம்மள நிக்க வச்சு எல்லா பக்கமும் எல்லாம் கிச்சன்ல சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இஷ்டத்துக்கும் பாகல்ன்றானுங்க நம்ம கண்ணு முன்னாடியே. இன்னும் புறம்போக்குங்க தானே அதுங்கெல்லாம். இப்ப அந்த ஆளுக்கு விவஸ்தை இல்ல, யாரு மேல தப்பு இருக்கு? நம்ம அந்த ஆள் உள்ள நுழைஞ்சப்ப கிச்சன்ல இன்னொரு பாகிஸ்தான் ஒரு புறம்போக்கு அந்த பஸ்டர்டு சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான். அந்த ஓனர் என்ன சொன்னான்னா, கிச்சன்ல சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கேன் நல்லா இருக்கேன்னு கேட்டதுக்கு அவனுக்கு சிகரெட்டை தூக்கி போட மனசு வரல. அப்படி இப்படி சின்ன பசங்களை ஏதாவது மிரட்டினா பயப்படாம அப்படி மல்லு கட்டுங்க பாரு. அந்த மாதிரி மல்லு கட்டினா அதுக்கப்புறம் அவன் செய்யற தப்பெல்லாம் ஒண்ணு சேர்ந்துடுறானுங்க. இப்ப என் மேல தப்பு கண்டுபிடிக்கிறாங்க, என் மேல தப்ப திணிச்சு விடுறானுங்க. என்னதாம பண்ணணும், எப்படிதான் சாவணும்? நேத்து நைட்டு 11 மணிக்கு நான் சாப்பிட்டுட்டு அங்க வெரண்டால உட்காந்து சரி போன்ல ஏதாவது போட்டு கேட்கலாமே, சூடு ஆறட்டும் சாப்பாடு ஆறட்டும் சொல்லி ஒரு 2 நிமிஷம் கூட நான் கேட்கல. அதுக்குள்ள உள்ள இருந்து ஒருத்தன் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப சைகை காமிச்சு ஒரு மாதிரி ஹர்ட் பண்றான். அதுக்கப்புறம் நாங்க தூங்கிட்டு இருக்கோமே, போன் கேட்டுட்டு இருக்கேன், உனக்கு அறிவு இருக்கான்ற மாதிரி சைகை காமிச்சான். அதுக்கப்புறம் கொஞ்சம் சவுண்ட் கம்மி பண்ணா உடனே too much problem, too much sound, we need to sleep, we need to get up 6 o'clock அன்னிட்டு ஒரு மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தானா பெரிய பிரச்சனை ஆயிடும் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போறான். அப்ப அவனுங்க நேத்து நைட் 2:30 மணி வரையும் சமைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் சமைக்கிறானுங்க, பேசிக்கிட்டே இருக்கானுங்க. கதவு சாத்திக்கோன்னு சொன்னா கிச்சன் கதவு முழுசா சாத்திக்கிட்டானுங்க. அப்புறமா நம்ம உள்ள வந்த உடனே அவன் பாதி சாத்தி பாதி திறந்து வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கும் சிரிக்கிறானுங்க, பேசிக்கிட்டே இருக்கானுங்க. இவனுங்களுக்கெல்லாம் என்னதான் வேணும்? என் மனசு கஷ்டப்படணும், அதுக்கு எல்லாரும் நல்லா வேலை பார்க்கறாங்க. அவங்க எல்லாம் நாசமா போக வேண்டியவங்க. என்னால முடிஞ்சா யாருமே தேவையே கிடையாது, இந்த உலகத்துக்கு யாருமே தேவை கிடையாது. பைத்தியமா? யாரு பைத்தியம்? பைத்தியம் அப்படிதான் செய்யும். இருக்கிற டேலண்ட் எல்லாம் வச்சு இந்த உலகத்தை அழிக்க முடியுமான்னு பார்க்கணும். அதுதான் யோசிக்கணும் போல. ஃபியூச்சர், வாட் வில் பி மை ஃபியூச்சர்னா உலகத்தை எப்படி அழிக்கிறதுன்னு தான் யோசிக்கணும். இந்த மாதிரி கேடு கெட்ட ஜனங்க இந்த உலகத்துல இருந்து இந்த உலகம் என்ன ஆக போகுது? இல்ல தப்பு. அந்த எதிரில அந்த மலையாளிங்க கும்பல் இருக்கு, 3 மலையாளிங்க இருக்கு. அதுங்க கதவை திறந்து வச்சுக்கிட்டு நம்ம போய் உக்காந்தமோ இல்லையோ இஷ்டத்துக்கும் பேச ஆரம்பிக்கிறானுங்க. இப்படி எல்லாம் பேசினா நம்ம மனசு சுக்குநூறா உடையும் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கானுங்க.
தினமும் இம்சையா இருக்குமா. எனக்கு కొంచెం ஃப்ரீடம் బట్టి கிடையாது. எனக்கு ஃப்ரீடம் கிடையவே మరి கிடையாது. ఏం சுத்தமா చేయాలా கிடையாது. ఏం చేయాలా తనీగా ఒక ఇల్లు కట్టుకునే మాది ఉందాడా ఆ அ మాది ఉండే మాది ఉందా లేదు కదా இரு. నలుగురితో మెలిసిందా కావాలా அப்படி அப்படி அங்க வீடு கட்டிக்கிட்டு அங்க என்ன இருக்கு? அதே கதை தானே. அங்க சுத்தி முத்தி இதே பிரச்சனை தான் குடுத்தாங்க. அந்த பிரச்சனையில தான் தலை தெறிக்க நான் இங்க ஓடி வந்தேன். நிம்மதி கிடைச்சதா? அங்க நிம்மதி இல்லன்னு சொல்லிட்டு தானே இங்க వந்தேன். యాడ అదే యాడ పోయినా తరుముకుంటా ఉంటది ఇట్లా ఏం చేయాలి సర్దుకుని పోవాల్సిందే నీకు ఏం చేసేది లేదు ఎవరిని ఏం చెప్పేకలే మనం వెళ్ళి వాళ్ళు చెప్పకూడదు వాళ్ళది మనం చెప్పకూడదు అంతదా దేవుడు ఉన్నాడు చూసుకుంటాడు గుడి మనం బతుకు ఏమో మనం చూడాలి అంతే இல்லம்மா, இங்க இங்க நான் இங்க కుళ్ళుతారు இங்க நான் வந்து కుళ్ళుతారు இ అంతే இங்க நான் 2வது ஃப்ளோர்ல இருக்கேன். இப்ப என்னதான் கட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியல. இங்கலாம் பில்டிங் எப்படி கட்டுறாங்கன்னு தெரியல. கீழ ஏதோ ஒரு நாய் ஏதாவது நின்னுகிட்டு பேசிக்கிட்டே இருக்குது. இங்க நம்பள வந்து மோப்பம் பிடிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. ஏதாவது நமக்கு ஹர்ட் ஆகுற மாரி பேசிக்கிட்டே இருக்குதுங்க. இது ஒண்ணும் மனப்பிரம கிடையாது. ஆனா அவங்க வேணும்னே பண்றாங்க. அவங்களுக்கெல்லாம் இது வந்து பழகி போச்சு. அவங்க வந்து இத வந்து தினமும் வந்து பழகிக்கிறாங்க. அவங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல. டைம் பாஸ் பண்ணணும்ல. அவங்க எல்லாம் டைம் பாஸ் பண்ணிட்டு நிம்மதியா போய் தூங்குதுங்க. మనం అట్లా ఎత్తుకోవాల్సిందే ఈజీగా మనం ఈజీగా ఎత్తుకొని మనం ఈజీగా నిద్రపోవాల్సిందే ఇంకేం చేయాలా అన్ని పెట్టుకుని తల పెట్టుకొని తల భారం పెంచుకోవాలి మనందరం అందుకనే వదిలేయి అని చెప్పి అర్థం చేసుకోవాలి ఎవరిని ఏం చేసేకుంది వాళ్ళు అన్నారు వీళ్ళు అన్నారు అనుకుంటా అంటే ఎట్లా అయ్యేది మనం మన దారి మనం చూసుకుని పోవాలి ఎవరిని ఏం చెప్పేట్లా ఏం చేసుకున్నావు అంట சாப்பாடு, சாம்பார் தான் செஞ்சேன். அத நேத்து நைட்டு செஞ்சு, நேத்து நைட்டு சாப்பிட்டு, இன்னைக்கு பூரா அதே தான் சாப்பிட்டு, இன்னும் கொஞ்சம் சாம்பார் மீந்துச்சுன்னா, நாளைக்கு அதே சரி பண்ணிக்கணும். అయ్యో ఏం సాంబార్ అట్లా அந்த இதுதான் கேரட், உருளைக்கிழங்கு போட்டு அந்த தக்காளி சாம்பார் தான். క్యారెట్ ఉర్లగడ్డ తాలింపు எனக்கு எனக்கு வந்து చాలు எனக்கு చాలు பெரிய எனக்கு வந்து ரொம்பவும் எனக்கு வந்து రెండు గడ్డలు ఎందుకు వేసుకుంటావు ఒక గడ్డ క్యారెట్ ఒక్కటే వేసి సాంబార్ చేసుకో ఉర్లగడ్డ తాలింపు చేసుకుని తినచ్చు కదా మిరపడి అంతా పెట్టుకున్నావు వేపుడులాగా చేసుకుని నూనె పెట్టుకున్నావు కదా ఉర్లగడ్డ వేపుడు చేసుకోవచ్చు కదా இப்ப இதெல்லாம் புடுங்கறதுக்கு அங்க நேரம் இருக்காது. நான் குக்கர்ல போட்டேன்னா ஒரு 1/2 மணி நேரத்துல சமைக்கிறேன். நேத்து பால்கோவும் 1/2 மணி நேரத்துல ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே 1/2 மணி நேரம் சமையல் தான் செஞ்சுகிட்டு இருக்கேன். அங்க உட்காந்துக்கிட்டு நின்னுகிட்டு என்னால சமைக்க చాలు முடியாது. చాలు அவனுங்க ஆனா 2 1/2 மணி நேரம் இப்ப ఆ, நம்ம கிட்ட காசு வாங்கிக்கிட்டு அந்த கேஸ்ல அவனுங்க அவ்வளவு சமைக்கிறானுங்க. தினமும் 2 1/2 மணி நேரம் ஆன்லயே தான் இருக்கு கேஸ். இப்ப நமக்கு நஷ்டம் தான்ன்றது நல்லாவே புரியுது. వాళ్ళంతా నలుగురు కలిసి చేసుకొని తింటున్నారు లావంటే కదా இல்ல இப்ப கூட பாரேன், அதுதான் அது இடிக்க போறோம், இதுதான் இது இடிக்க போறோம். ஒருத்தன் பேசுறத இன்னொருத்தன் ஏத்துக்கிட்டு அவனுங்க நல்லா வந்து ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணிடுறானுங்க பாரு. నువ్వు నువ్వు ఎదుటి మనిషి మాట్లాడి అర్థం చేసుకుంటున్న శక్తి ఉంది నీకు అందువల్ల నీకు అన్ని తెలుస్తాయి అదంతా మర్చిపో ఎవడు మాట్లాడినా పట్టించుకోబాక இல்ல నువ్వేం మాట్లాడితే నాకు అర్థం కాదు నీకు అదంతా అర్థం అవుతుంది కాబట్టి నీకు అంతా దీని నుంచి మీరు రాలేకపోతున్నావు అంతదా இன்னைக்கு இன்னைக்கு காலையில இருந்து இங்க வேலை பார்க்கறவங்களே வந்து பேசிக்கிட்டே இருக்கான். நார்த் இந்தியன் தான் அந்த ஆளு. కుడి ఆ దేవుడికి తెలుసు இல்ல இந்த மாதிரி చెప్తే ஆளுங்களுக்கு చెప్పుకోమని இந்த மாதிரி ஆளுங்களுக்கு அவங்க பொண்டாட்டி வந்து நல்ல இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கு. 3 பொண்ணுங்களும் நல்லா வந்து செட்டில் ஆயிடுச்சுங்க. அதுவும் இல்லாம அவங்களுக்குலாம் எக்ஸ்ட்ரா பாசிவ் இன்கம்லாம் வருது. இங்க கமிஷன்ஸ்லாம் வருது. எல்லா விதத்துலயும் எல்லாமே வந்து இருக்கு. நல்லா வக்கனையா இவங்க இந்த மாதிரி தான் ஏதாவது வந்து అమ్మా ఎంత மனசுல மோப்பம் பிடிச்சுக்கிட்டே ఎంత இருப்பாங்க. పెట్టుకున్నా ఎక్కడ పెట్టుకోబోతారో చెప్పు అంతా గొంతు వరకుదా మళ్ళీ పోతుంది కుప్పలోకి ఏం చేసేది లేదు అంతా ఉన్నంత వరకుదా ఆడేది ఆడుకొని మన తగినట్టు మనం వండుకుంటాం వాళ్ళు తగినట్టు వాళ్ళు వండుకుంటారు కోట్లు సంపాదించాడు దాని తగినట్టు వాళ్ళకు ఉంది సెలవు 1000 రూపాయలు సంపాదించాడు దానికి సెలవు ఉంది ఏం చేయాలా దాన్ని ఏ వరమానం పెట్టుకుందా మనం సెలవు చేసుకోమలేదు இல்ல நான் వాడు ఏమైనా இல்ல చేసుకోండి ఏమైనా இல்ல పెట్టుకోండి இப்படி வந்து யாரோ யார் கூடயோ பேசுறப்ப இப்படி வந்து అందరు அடுத்த సంపాదించడం నెమ్మదిగా ఉండారా చెప్పు ఏదో ఒక కష్టం ఉంది కదా సంపాదించడానికి కష్టం ఉందా సంపాదన లేనివాడికి కష్టం ఉందా நான் ஒண்ணு சொல்றேன். இந்த மாதிரி வந்து யார் ఉమ్, யார் கூடயோ எதை எதோ பேசிக்கிட்டு ఉమ్, இப்ப என்ன வந்து கஷ்டப்படுத்துறாங்களே, இவங்களுக்கெல்லாம் அந்த நேரத்துல அவங்க ఉమ్. வீட்ல அவங்க பொண்டாட்டி கூடயோ, பிள்ளைங்க கூடயோ பேசணும்னு தோணாதா? யாருமே யார் கூடயும் பேசி நான் பார்த்ததில்ல. யார் கூடயோ கதழ்ந்துகிட்டு எதையோ பேசிக்கிட்டு என் மனசு வந்து நான் நோகடிச்சுக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்குதுங்களே, இதுங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு நான் வந்து யோசிக்கிறேன். ஒருத்தன் வந்து காலையில வந்து உட்காந்துக்கிட்டு ஃபோன் ஆன் பண்ணிக்கிட்டு, ஹலோ, ஹலோ, ஹலோ இப்படியே இந்த மாதிரியே வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கான். அப்படி யாராவது ஏதாவது பேச ஆரம்பிச்சா, நம்மள ஏதாவது வந்து மட்டம் தட்டி பேசுது. இப்படி வந்து பேசிட்டு அவங்க வந்து ஃபோன் கட் பண்ணிட்டு நிம்மதியா போறானுங்க, வரானுங்க. மூஞ்சில ஒரு டென்ஷன் இல்ல. நல்ல சிரிப்பும், நல்ல வந்து வக்கணை எல்லாமே வந்து அவங்களுக்கெல்லாம் எதெல்லாம் கிடைக்கக்கூடாதோ அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் கிடைக்குது.
இந்த மாதிரி வந்து பேசி இந்த மாதிரிலாம் யோசிச்சு யூடியூபரா அது என்ன யூடியூபரான்னு தெரியல. நம்மள வந்து கார்னர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எல்லா விதத்திலயும் டார்ச்சர் பண்றாங்க. $100 அதுதான் எனக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏதோ 5 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு $100 தானே வரப்போகுது. ஆனா உன்ன மாதிரி புறம்போக்குங்களுக்கு அந்த மாதிரி யோசிக்கிற நாய்ங்களுக்கு தினமுமே $100 $200 கூட வருது. ஏன்னா அவங்களும் இங்க 10,000 திரம் 20,000 திரம் சம்பாதிக்கிறானுங்கல்ல. அவனுங்களுக்குலாம் வந்து பாசிவ் இன்கமே நிறைய வருது இல்ல. அதுதான் எனக்கு 5 மாசத்துக்கு ஒரு $100 வருது இல்லையா, அது எல்லாருக்கும் வந்து இங்க வந்து ஐயோ அவனுக்கு 5 மாசத்துக்கு $100 தான் வருதா, ஆனா அதுவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. எதுக்கு அப்படி யோசிக்கணும்? இப்ப என்ன கார்னர் பண்ணிக்கிட்டு எல்லாம் இந்த உலகம் ஏன் இருக்கு? ஸ்டாட் ப்ரோ ட்ரைனர் முடிஞ்சு போச்சு. அதுக்கு அதிகம்தான்னு பேசுற கும்பல் இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கு. பிச்சைக்காரன் மாதிரி அது எத்தனை பேச்சு, எத்தனை வந்து நம்மள மட்டம் தட்டுவாங்க. என்னதான் மனசுல வச்சு பேசுறாங்கன்னு தெரியுது. ఇవంతా మనసులో పెట్టించుకోవచ్చా? పోయిన ఒక సంవత్సరంగా ఈ మాటలు వింటాదా ఉండవు కదా, వదిలేయి. முடியல మాట్లాడలేదు కదా, మాట్లాడతాదే ఉండారు కదా, ఇంకేం చేసేది? எனக்கு ஃபியூச்சரே இல்லம்மா. எனக்கு நீ அங்க வேற கண்ணு சரியா தெரியல, அது சரியா தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. கல்யாணம் காட்சி ஆகல, குழந்தை குட்டி பெத்துக்கல, என்ன ஆக போகுதுன்னு தெரியல, எங்க நான் ஓடணும்னு தெரியல. எனக்கு நாளைக்கு வந்து நான் வந்து கஷ்டத்துல வந்து படுத்தா எனக்கு செய்யறதுக்கு ஒரு ஆளும் இருக்க மாட்டாங்கன்னு இப்பவே தெரிஞ்சு போச்சு. ஹலோ, இங்க ఏదో నెట్వర్క్ ఇష్యూ ఇருக்கு. హలో, ఏం ఇక్కడ ఏదో కట్ అవుతానే ఉంది, నేనేం చెప్పేదేం తెల్ల నాకు. హలో, ఏమ్మా ఉంటా. నెట్వర్క్ లేదు అది నెట్వర్క్ కట్ అయి వస్తా ఉంది. ఇప్పుడు వస్తా ఉంది, చెప్పు. చెప్పు, నువ్వుగా మాట్లాడతా అంటే చెప్పు. எனக்கு கட் అయిపోతుంది. இல்ல எனக்கு வந்து புரியலம்மா, எனக்கு லைஃப் என்ன ஆக போகுதுன்னு. இப்ப எனக்கு நான் யாருக்காக வாழ போறேன்னு தெரியல. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாரு பார்க்க போறாங்க? இல்லைன்னா நானே நாளைக்கு வந்து தனி மரமா வந்து நான் கஷ்டப்பட போறேனே, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எனக்கு. இதெல்லாம் எனக்கு வந்து மனசுல போட்டு பாடாப்படுத்துது. அப்படி வந்து 4 பேர் வந்து நம்ம கூட நல்லா பேசிட்டு நம்ம பின்னாடி பேசுறாங்க. எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபால்ஸா எப்படியெல்லாம் வந்து நம்மளுக்கு இம்சை கொடுக்க கூடாது அப்படியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேஸ்ட். இப்ப எனக்குன்னு எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்ல, யாருமே இல்ல. எனக்கு நல்லது நினைக்கிறவங்க யாருமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு உலகத்துல நான் எப்படி கஷ்டப்பட போறேன்னு தெரியல. இப்ப எனக்கு தண்டத்துக்கு நான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப எனக்குன்னு எந்த ஒரு நிம்மதி கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது. என் கூட பேசி பழகிறதுக்கு யாரும் கிடையாது. நான் சொல்றத வந்து ஏத்துக்கிறதுக்கு யாரும் கிடையாது. కరోనా వల్ల వాళ్ళు తంతని కదా ఉండాలంటారా, అది ఒక మంచిది అనుకోవాల్సిందే కదా. ஏமா உனக்கு ஹாய் போன்ல மாట్లాடுకోవాలా? ஹாய் எப்படிதான் உங்களுக்கு எல்லாம் மனசு வருதோ, கொஞ்சமாச்சும் பயம் இருக்கான்னு பாரு. உனக்கு பயம் இருக்கணுமா வேணாவா? இப்ப நாளைக்கு நம்ம போய் சேர்ந்துட்டா, இப்ப அங்க யாருமே இல்லையே, இங்க நமக்கு யாரு செய்ய போறாங்க? இல்லைன்னா அவன் தனியா இருக்கானே, அவனே ஏதாவது போறப்ப வரப்ப ஏதாவது ஆச்சுன்னா அவனுக்கு என்ன ஆகும்? இப்ப அவன் இல்லைன்னா, இப்ப நான் இல்லைன்னா அவனால தனியா இருக்க முடியுமா? అందరికి ఆ ఆలోచన అంతా అనుకుంటుంటే ఏం చేయాలా? ఏం చేసేయలేదు కదా. అందువల్ల అనుకుంటూ అది కాలం ఓటాల్సిందే. ఏం చేయాలా? నువ్వు తనిగా ఉండవు, నేను తనిగా ఉండవు, అందరు తనిగా ఉంటారు. 10 మందిలో పుట్టి ఇప్పుడు తనిగా ఉండమే ఒక పక్క బాధదా? ఏం చేయాలా? అట్లా లోకం అయిపోయింది. ఏం చేయాలి? எப்படிதான் செய்யறதுன்னு புரிய மாட்டேங்குதும்மா. இப்ப வந்து நம்ம வீட்டுல நமக்குன்னு ஒரு சொந்தம் இருந்துச்சுன்னா நான் எந்த நாயை பத்தியும் யோசிக்க போறது இல்ல. நமக்குன்னு இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அவங்களுக்கும் வயசாகி போச்சு. இப்ப என்னதான் நாளைக்கு என் ஃபியூச்சர் ஆக போகுதுன்னு எனக்கு கேள்வியா இருக்கு. சுத்தி முத்தி இருக்கிறவங்க ஏதாவது நமக்கு காதப்பட நமக்கு கெட்ட வார்த்தைங்க இல்லைன்னா நம்ம மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து அங்க நம்ம சொந்த வீட்டுல இருக்கப்பயும் அதேதான் கெதி, இங்க வந்து வாடகைக்கு அந்த மாதிரி ஒரு பாத்ரூம் மாதிரி ஒரு ரூம்ல விழுந்து கிடக்கிறப்பையும் அதேதான் கெதி. இங்க வந்து ஆபீஸ்ல வந்து நிம்மதியா வேலை பார்க்க முடியாது, வெளியில எங்கேயும் போக முடியாது, வர முடியாது. நம்மள வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும். என்னதான் నిమ్మది ఇరికి యారుకాగా వాడపోறேன் అమ్మా. నాలుగు ప్రతి ఒక్కరికి అమ్మద్దాం ఉంటది, మనందమ్మా రిలాక్స్ అయ్యి చేసుకోవాలా. ప్రతి ఒక్క మనుషులకు ఉంటాయి, ఏదో ఒక ప్రాబ్లమ్స్ ఉంటాయి. అవంతా అనుకుంటుంటే మనం బతకలేము. నువ్వు మనిషే, వాళ్ళు మనిషేదా, వాళ్ళు మనం అంటారు, మనం వాళ్ళని అనుకుంటామని ఇట్లా ఈగో ప్రశ్నలు దాగికండి వదిలే. మనం ఈ రోజుకి జరిగిందా, బాగా జరిగిందా అనుకుని పోతూ ఉండాల్సిందే. ఉండేది టైము, పోయిన టైం మంచిది, ఇంకో వచ్చే కాలం ఎట్లా ఉంది తెల్ల, అట్లా ఉంది కాలాలు, చూసుకుని పోవాలి. చాలు వేరేమ్మా.
இந்த மாதிரி இந்த ఇంకా ஜனங்க ఉన్నారు ఈ రోజు 10:30 అవుతుంది. ஆமா எல்லாம் இங்கதான் இருக்குங்க. చాలు చాలు வேற ఏముంది? ஒரே தலைவலியா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒருவேளை நமக்கு அங்க நம்ம வீடு கிட்ட சூழ்நிலை நல்லா இருந்துச்சுன்னா కాఫీ కాఫీ ఇంత ఉంటదాడా? நான் சொல்றத கேளு. இப்ப காஃபி இந்த மயிரெல்லாம் முக்கியம் கிடையாது. வாய்க்குள்ள போனா அது வேற வழியா வெளில வரப்போகுது. இப்ப நம்ம வீடு கிட்ட நம்ம சூழ்நிலைங்க நல்லா இருந்துச்சுன்னா, நம்ம அங்க மெட்ராஸ்ல நம்ம அங்க வரப்ப போறப்ப வந்து ஜனங்க நல்ல விதமா யோசிச்சாங்க, பேசிக்கிட்டாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட்லாம் இருந்தா கண்டிப்பா நான் வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டு நான் அங்க வந்திருப்பேன். இப்ப அங்க வரத்துக்கும் வந்து எனக்கு நிம்மதி இல்லாம இருக்கு. அங்கேயும் ஜனங்க அப்படிதான் இருக்குங்க. எங்க தான் ஓடுறதுன்னு தெரியல என்னால. இப்ப இந்த மாதிரி வந்து இந்த உலகம் வந்து பாடாப்படுத்துதே. மறுபடியும் மறுபடியும் அவன் பாரு காதுல திணிச்சுக்கிட்டே இருக்கான் பாரு. அவன் நம்மளுக்கு மட்டும் திணிக்கல. அங்க வர ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி நமக்கு அகேன்ஸ்ட் ஏதாவது திணிச்சு விட்டுக்கிட்டே இருப்பானுங்க. நான் அங்க ரூம்ல உட்காந்தப்போ அப்படிதான். இப்ப நான் தனியா யாருக்கும் தெரியாதப்போ உட்காந்துட்டு இருப்பையும் என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க எல்லாம் மென்டல் டிஸ்டர்பன்ஸ் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நிம்மதியா போய் தூங்கணும்ல, அவங்க தூங்குறதுக்கு இதெல்லாம் வந்து வழி. அவங்க இப்படி வந்து என்னை கஷ்டப்படுத்திட்டாங்களா, அவங்க மனசு வந்து நிம்மதியா போய் தூங்கும். மானம் கெட்ட பொழப்பு எல்லாருக்கும். பாரு அவனுங்க ஸ்லோகம் மாதிரி அந்த தேவடிய பையன் வீடு இடிஞ்சிடும் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு இன்னைக்கு இந்த ஸ்லோகம் అవి చెప్పుకుంటే చెప్పుకోనిరబ్బా. అయ్యయ్యో ఇదేదా 3 ఏళ్ళగా 4 ఏళ్ళకి ఈ రామాయణం ఒడి. సరే దోశ పిండి ఉందా? అయిపోయిందా? அதெல்லாம் இன்னுமா இருக்கும், அதெல்லாம் தீர்ந்தாச்சு. చాలు చాలు. అది బానెట్లోనే పోసుకుంటావరా దోశ? నాకు చిక్కుందా? எனக்கு எனக்கு தலைவலியா இருக்குமா. எனக்கு ஏதாவது ஒரு இம்சையை குறைக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது எனக்கு இப்ப நான் வந்து செத்தாலும் அங்க வந்து பிரச்சனை இல்லைன்ற மாதிரி இருந்தா நான் ஏதாவது என் வழியை தேடிப்பேன். நான் அந்த மாதிரி முடியாம தவிச்சுட்டு இருக்கேன் நான். అందరూ చచ్చిపోతే ఏదో సొల్యూషన్ అంటే మళ్ళీ అందరూ చచ్చిపోతే లోకం ఏముంది చెప్పు? పోరాడి జయించాలి అని. இப்ப எனக்கே வந்து கல்யாணம் ஆகி ஒரு 10 வயசு 15 வயசு ఈ మాట చెప్తావు అంటే ఎట్లా బాధగా ఉందా? అమంతా మాట్లాడద్దు. இல்ல எனக்கு கல்யாணம் ஆகி அந்த பொண்டாட்டி அந்த பிள்ளைங்க அங்க இருக்குன்னா நான் பாட்டு நிம்மதியா என் வழியை தேடிக்கிட்டு நான் பாட்டு போவேன். இப்ப எதுவுமே இல்லாம என்ன வந்து அப்படியே வந்து నా పిల్ల నా బిడ్డలంతా అక్కడ వదిలేసి నేను ఇక్కడ వచ్చి సంపాదించాలని అంటూ మళ్ళీ అక్కడ వచ్చి నేను వాళ్ళతో మేసలేను అంటూ ఎన్నో రామాయణం ఉందారా, మహాభారతం ఉందా అనుకుంటా పోవాల్సిందే రామాయణ మహాభారతం. வாழ்க்கையில ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாம் வந்து மோசமான ஜனங்க, மோசமான ஒரு உலகம். இந்த மாதிரி ஒரு உலகத்துல நான் வாழ்றேன்னா என்னுடைய தப்பு. நான் எப்பயோ என்னுடைய முடிவை தேடிக்கிட்டு இருக்கணும். தேடாம விட்டது என் தப்பு. இனி ஒவ்வொரு நாளும் வந்து எனக்கு நரகத்தை காமிப்பாங்க விடு. அவங்க நம்மள ஸ்லோ பாய்சன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். என்னைக்கு ஒரே அடியா போய் சேர போறேன்னு தெரியல. இப்பவே ஒரு மாதிரி வந்து அது என்ன சொல்றது, தலையில எல்லாம் ஒரு மாதிரி வந்து அப்பப்ப ஒரு மாதிரி அந்த பிளட் வாசனை வருது உள்ளுக்குள்ள. இப்ப நான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கப்பே நிறைய தடவை அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. அப்படியே உடம்பு வந்து ஒரு மாதிரி வீணா போகுது. எப்ப போய் சேரலான்னு இருக்கு, எப்ப கொண்டு போவாருன்னு தெரியல. ஆமா, அவனுங்களுக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பானுங்க, அவனுங்க வந்து பேசிக்கிட்டே இருப்பானுங்க. நமக்கு தேவையில்லை. நிறைய நேரத்துல அப்படியே வந்து டக்குன்னு விட்டா போய் சேருமான்ற மாதிரி இருக்கு. ஒண்ணுமே இல்ல, டக்குன்னு ஒரு மாதிரி அன்கான்சியஸா போயிடுது. அந்த நேரத்துல எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம விட்டா நம்ம போய் சேர வேண்டியதுதான். రిలాక్స్ అవ్వాలి, రిలాక్స్ అవ్వు. ఇప్పుడు ఇదివే టెన్షన్ లో ఉంటావు నువ్వు. వదిలే, తృప్తి పడుకోవాలి అక్కడికి. பாரு, நீ யோசிச்சுக்கிட்டே இரு. உங்க மூளெல்லாம் நல்லா வேலை பார்க்குது. எனக்கு எதிரா வேலை பார்க்கறதுக்கு நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து நீ என்னென்னலாம் நடுவுல யோசிச்சன்றது நல்லாவே புரியுது. నీ ఎదురుగా నువ్వు నా ఎదురుగా మాట్లాడతావు, నీ ఎదురుగా మాట్లాడతావు అని అనుకుంటుంటే ఎట్లా బతికేది? వదిలేవాలని చెప్పేది దీనికిదా చెప్తే నువ్వు అర్థం చేసుకొని అంటావు. నువ్వు నీవేమే రిలాక్స్ గా ఉండవు అంటావు. ఉండమందే చెప్తున్నాను నిన్ను కూడా. వీళ్ళు అన్నారు వీళ్ళు ఇది అన్నారు నేను ఎందుకు బాధపడతావుగా చెప్తున్నా. పట్టించుకోబాక. పట్టించుకునే వాళ్ళని ఇంత బాధలు పట్టించుకోవద్దు. இல்ல இதெல்லாம் ஒரு மாதிரி உங்க மென்டலா நீங்க வந்து நல்லா யோசிக்கிறீங்க. நீங்க யோசிக்க இல்ல, எல்லாருமே நீங்க யோசிக்கிறது வந்து எனக்கு புரியாம இருந்தாலும் సరి నేను చెప్పినా మళ్ళీ ఇట్లా చెప్తావు. నువ్వేం చెప్పాలని చెప్పు అంతే. ఇంకా నేనేం చెప్పేట్లా. எல்லார் மூளையும் ஒரே மாதிரி தான் வேலை பார்க்குது. அப்ப எனக்கு மட்டும் ஏன் அந்த மூளை வந்து வேற மாதிரி நல்ல விதமா வேலை பார்க்குது? எல்லாருக்கும் கெட்ட விதமா தானே வேலை பார்க்குது. அப்ப எனக்கும் அந்த மாதிரி வேலை பார்க்கணுமே கடவுளேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சித்திரவதையா இருக்கு எல்லாம். இதுல நான் சொல்லிக்கிறேன், என்ன யாரு நிறுத்தினாங்கனாலோ எனக்கு பிடிக்கலனாலும் நான் வேலையே இல்லை வேணான்னு போனாலும் நான் எப்படியாவது நான் பொழைச்சிடுவேன். ஆனா நான் பொழைக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இல்லை. என்னை வாழ விடாதுங்க, எங்கேயுமே வாழ விடாதுங்க. நீ என்ன வேணா யோசிச்சுக்கோ, எனக்கு அதிகம்னு யோசிங்க. ஆனா எனக்கு என்னன்றது எனக்கு தான் தெரியும். எல்லாம் வந்து மானங்கெட்ட பொழப்பு உங்க எல்லாருக்கும். போய் தொலைங்க எல்லாம். இப்படியே வந்து நீ உங்க அக்கா கூட வந்து பேசுறப்ப இந்த மாதிரி ஏதாவது தப்பா பேசி, அந்த அம்மா எவ்வளவு உஷாரா இருக்கு. அந்த அம்மா உங்க அக்கா காரி வந்து பேசுறாள் தினமும்,
அன்னைக்கு வந்து நம்ம வீட்டுக்கு பார்க்க வந்தப்ப என்ன அழுதுது. அப்ப நம்ம வந்து ஒண்ணு சாதிச்சுட்டோமேன்னு சொல்லிட்டு தானே மனசுல வெம்பி வெம்பி அழுறாங்க. அதுக்கப்புறம் ஏன் ஏன் அழுறீங்கன்னு கேட்டதுக்கு நானே கால் வலியில ஏய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் ஏய் அப்படின்னு అழுத. ఏ కాళ్ళ నొప్పులు ఇప్పుడు నడవలేకపోతున్నావు, కాళ్ళ నొప్పులు కాదు, ఏడుపు వస్తుంది, ఏం చేయాలా? ఏడుస్తున్నా అంటే నువ్వు ఇంట్లో కూర్చొని ఏడుస్తున్నావా అని అడుగుతావా? ఇదంతా మాట కాదు. నీ వల్ల నువ్వు వచ్చి చిన్నోడు, నువ్వు నడవగలవు, వయసులో నడవాలంటే కష్టందా? అది మాట్లాడితే ఎట్లా నువ్వు? அதுக்கு அதுக்கு ఏదేదో సంబంధం లేకుండా இங்க మాట్లాడతావు. இங்க ఎప్పుడో 3 ఏళ్ల ముందు அதுக்கு அது கிடையாது. లాక్కొస్తున్నావే. அது கிடையாது. ఏడ్చేస్తుంది అంటే కాళ్ళ నొప్పికి ఏడ్చుంది. அது கிடையாது. இப்ப பாரு, உங்க அக்காவுக்கு வந்து வக்காலத்து வாங்குறதுக்கு உனக்கு எப்படி అది மனசு தெம்பா వెళ్ళిపోతావా అని இருக்கு? చెప్పినారు కదా. உனக்கு உங்க அக்காவுக்கு సపోర్ట్ பண்றதுக்கு தான் மனசு இருக்கு. వస్తాంలే, ఏం చేసేది లేదు. ఎవరి నాకు కూడా అయ్యో ఇప్పుడు వచ్చి ఇప్పుడు నేను నడవలేకపోతున్నా, నేను ఇప్పుడు నువ్వు వచ్చినప్పుడు నేను నడవలేకపోతే అంటే ఏడుస్తానంటే ఎందుకు ఏడుస్తావంటూ ఆ మాదిరిగా ఉంది లోకం, అట్లుంది. ఏం చేసేది? కాళ్ళు నొప్పులు, వయసు అయిపోయింది, బలం తగ్గిపోయింది, నడవలేకపోతున్నాం. இங்க பாருமா, నువ్వు అన్నిటికన్నీ మాట్లాడితే ఏం చెప్పేది నేను? ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கிட்டம்மா. సరే இல்ல, பெத்தவளுக்கே வந்து என்னை வந்து வேற மாதிரி தான் பார்க்கும். இப்ப நீயே வந்து என்ன நடத்துற விதம் புரிஞ்சு போச்சு. இப்ப என்னை யாருக்கும் பிடிக்கலான்றது வந்து நல்லாவே புரியுது. எல்லாம் என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க. ఇప్పుడు ఇప్పుడు 20 ఏళ్ళు 40 ఏళ్ళు ఎట్లా దానికి ఈక్వల్ గా చేయగలరు చెప్పు? சரி, ஒரு நிமிஷம் இரு. யோசிச்சு చూడవా? ஒரு நிமிஷம் இரு. சரி, அது எதுக்கு அழுறேன்னு கேட்டது கத்துவாங்களா யாராவது? நானே கால் வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன வந்து கேட்கறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கத்திட்டு அதுக்கப்புறம் அழுதுங்கன்னா அப்ப எனக்கு என்ன மரியாதை? அப்ப நமக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு யாரும் இல்ல. நம்ம கத்துறதுக்கு வந்து வாய் வருது. இப்ப கூட நீ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசல, உங்க அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற. அப்ப எல்லாரும் வந்து எனக்கு எதிரா இருக்கப்ப நான் என்னத்த சுகத்தை கண்ண? என்ன மனசுல ஏன் நோக அடிக்கிறீங்க எல்லாம்? ஹலோ ஹலோ, பாரு, வெளியில ஏதோ ஒரு நாய் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கத்துச்சு, சும்மா உட்காந்துட்டு போவோன்னு. அந்த நாயை வந்து இந்த நாய்ங்க இப்ப வந்து ஃபாலோ பண்ணுதுங்க. எப்பயோ கத்தி விட்டுட்டு போன நாய் இப்ப இது எல்லாம் சும்மா உட்காந்துட்டு போகுதுங்களாம், போயிட்டு போகுதுங்க. இப்ப யாருக்கும் பிரச்சனை இல்ல, எனக்கு பிரச்சனை இருக்கான். ப்ராப்ளம் 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 எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு என்ன தூங்க விடாம ஸ்லீப்பி ப்ராப்ளம். யூடியூபர், $100 அந்த ட்ரைனிங், இந்த ட்ரைனிங். చెప్పారు పిచ్చి పడిపోతుంది. அவங்களுக்கு வந்து பைத்தியம் பிடிக்கல, அவங்க இதே மாதிரி மனசுல அசை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி என்ன అది చెప్పుకునే వల్ల ఏమొస్తుంది? ఏమి రాదు. వాళ్ళకు డబ్బులు అట్లా వస్తుంది, ఏం చేస్తుంది? சரிப்பா, நான் என்ன பண்றதுன்னு தெரியலமா. தினமும் உன் கூட வந்து மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்குன்னு வேற ஏதாவது இருந்தா ஒரு பட்டிம்பே లేకుండా ఉంది. எனக்குன்னு வேற என்ன இருக்கு? ஏதாவது வந்து இருந்தா சரி, இதுக்காக நம்ம வாழ்றோம், நம்ம ஒரு நிம்மதியா வாழலாம். எதுவுமே இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இது வந்து நான் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் நான் அதுல போட்டுக்கிட்டு என் வாழ்க்கையை நான் வீணடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான் சொல்லுவேன். இந்த மாதிரி வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு பாவமா இருக்கு. అమ్మతో మాట్లాడేకి నీకు కష్టం. పుట్టేసినాము, పెరిగేసినాము, ఉన్నంత వరకు మళ్ళీ కట్టాల్సిందే, ఇంకేం చేయాలి? எனக்கு இப்ப ஒரே கேள்வி, இப்ப நாளைக்கு நான் தனி மரமா இப்ப வந்து என்ன பண்ண போறேன்? எனக்கு கல்யாணம் காட்சி பண்றதுக்கு யாரும் வந்து இல்ல. யாருமே ஒரு ஸ்டெப் கூட எடுக்க மாட்டேங்கிறீங்க. நீயா வந்து தேடிக்கிறியான்னு கேட்கிறப்பே புரிஞ்சுக்க தேவையில்ல. பெரியவங்க பார்த்து பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு தான் மரியாதை. நானா பார்த்துக்கிட்டாலும் மரியாதை இல்ல. அப்ப யாரு ஸ்டெப் எடுக்கணும்? இப்ப என் லைஃப் பத்தி யாருமே யோசிக்கலல்ல. இப்ப ஏன்னா என் லைஃப் பத்தி யாரும் யோசிக்காததுக்கு காரணம் என்னன்னு சொல்றேன் பாரு. ஏன்னா யாரும் வந்து எனக்கு இன்வெஸ்ட் பண்ணல. இப்ப யாராவது கஷ்டப்பட்டு அவங்க சம்பாதிச்சு அவங்க காசெல்லாம் போட்டு என்ன படிக்க வச்சிருந்தாங்கன்னா என் மேல உரிமை இருக்கு. அப்ப அவங்க ஸ்டெப் எடுப்பாங்க. அப்ப நானே முழுக்க நான் கஷ்டப்பட்டான்றதுக்கு இது ஒண்ணே ஆதாரம். இப்ப எனக்கு கடைசி வரையும் யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. நானா ஏதாவது தேடிக்கிட்டாதான் உண்டு. அப்படிதானே? ஹலோ, இல்ல, நான் சொன்னது புரிஞ்சுதா? எனக்கு யாரும் வந்து கஷ்டப்பட்டு எதுவும் செய்யாததுனால எனக்கு யார் மேலும் ఎవరు నువ్వు నీ కష్టంలో నువ్వు పెరిగినావు, నీ కష్టంలో నువ్వు ఉండవు, ఏం చేయాలి? நான் என்ன சொல்றதுன்னு புரியல. என்னுடைய லைஃபை ஏன் இந்த கடவுள் வந்து இப்படி பாடாப்படுத்துறாரு? சரிப்பா, இப்ப நம்மள பேச விடுறதுக்கு கூட அங்க வழி இல்ல. நான் பேசிக்கிட்டே இருந்தா டக்கு டக்குன்னு அவங்க குறுக்குல பேசுவாங்க, இல்லைன்னா லைன் கட் ஆகும்.
ச்சை! எந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் பாரு. இங்க சுத்தி முத்தி இருக்கவங்க எல்லாம் டிஸ்டர்பன்ஸ், ஃபோன் டிஸ்டர்பன்ஸ், டெக்னாலஜி டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே வந்து எல்லா விதத்திலயும் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் குடுத்துக்கிட்டே தான் இருக்குங்க. இப்ப என்னதான் கன்க்ளூஷனுக்கு வரப்போறேன்னு தெரியல. நான் என்னதான் பண்ணணும்னு தெரியல. இப்ப வந்து எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்காங்கல்ல, டைரக்ட்டா போய் கேட்டுட்டா, பைத்தியம்னு என் கண்ணு முன்னாடியே பேசுவாங்க. இப்ப நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கியே, நீ என்ன மனசுல வச்சு தானே பேசுறன்னு செருப்பால எடுத்து அடிக்கட்டா எல்லாரையும். நான் ஸ்டெப் எடுத்து பாக்குறேனே, என்னதான் செய்ய போறாங்கன்னு. கொல்லட்டும், எல்லாம் சேர்ந்து என்ன చేసుకో கொன்னுட்டோம். ఎత్తుగా యుద్ధం పోయి యుద్ధం చెయ్యి ఏమన్నా తిట్టే బాధ పొద్దు పోదా చెప్పుకుంటే చెప్పుకొని పోనీ నువ్వు ఉండవా ఈ మ్యాచ్ చేస్తావా అన్నిటికీ చెప్తే కోపం వస్తుంది இல்ல, அவங்களுக்கு அவங்க ஃப்ரீடம் இருக்கப்ப எனக்கு என் ஃப்ரீடம் வேணும். ఆ, அந்த மாதிரி எனக்கு ஃப்ரீடம் ఆ. வேணும். அவ அந்த ஆளு பெண்ணை தூக்கி என் மேல விசிறான்ல, இந்த தர்ம சத்திரம் நடத்துருவான்னு கேக்குறான்ல, அது தெரியாதா? ஞாயிற்றுக்கிழமை எந்த லீவு ఏమీ నువ్వు నీ కంట్రోల్లోనే లేదు இல்ல, எந்த லீவுல கூட வந்து நம்ம வந்து வேலை வாங்குறோமே. ఫోన్ బాగా వచ్చేటప్పుడు మాట్లాడాడు ఇట్లా మాటలు మాట్లాడుతుంటాడు எல்லா பக்கமும் என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்கோங்க. எத்தனை நாள் உயிரோட இருக்கணும் அது வரையும் தான். நான் செத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து எப்படி வயிற்றுச்சல் கொட்டிப்பாங்கன்னு தெரியாது. இப்ப என்ன மாதிரி வந்து வேற யாரும் கிடைக்காதப்ப அவனுங்க அடிச்சு தின்னுவானுங்க பாரு. இப்ப நான் இருக்கிறதுனால எல்லார் கான்சென்ட்ரேஷன் என் மேல இருக்கு. இப்ப நான் வந்து போய் சேர்ந்துட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க மாத்தி மாத்தி பட் தே வில் சக் மை எனர்ஜி வெல் அன்டில் ஐ லிவ். గమ్మనుండు కానీ இந்த உலகத்துல இல்ல, இந்த உலகத்துல கண்டிப்பா நடக்கும். இந்த உலகத்துல மாத்தி மாத்தி வந்து இந்த ஜனங்க எல்லாம் அந்த மாதிரி நடு ரோட்ல கூட செய்யுங்க. அப்ப காரி துப்பிட்டு போறதுக்கு நான் இருக்க மாட்டேன். ஆனா இப்ப இன்னைக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் வயிற்றுச்சல் கொட்டிக்கிற நாய்ங்க, அதுங்களுக்கு அவ்வளவு மென்டல் சிங்க் இருக்கப்ப அந்த மாதிரி சிங்க் எல்லாம் கூட வந்துடும். இந்த உலகம் வந்து பாழா போகும் பாரு. கலிகாலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா முத்தி போகும். அப்ப வந்து எனக்கு வந்து அங்க இருக்கிறதுக்கு துப்பு இருக்காது. நான் அதுக்கு முன்னாடி போய் சேர்ந்துட்டா நிம்மதியா இருக்கும். வா, உன்னை வச்சு செய்யறேன்னா கூட எனக்கு அப்ப கூட சாட்டிஸ்பாக்சன் இருக்காது. என்னால வந்து சாட்டிஸ்ஃபை ஆக முடியாது. இந்த மாதிரி கச்சடா கும்பல் வந்து எனக்கு வந்து அந்த சேவைங்க செஞ்சா கூட என்னால முடியாது. புறம்போக்கு நாய்ங்க எல்லாம் வந்து எக்கேட கெட்டு தொலைங்க. இந்த உலகம் உருப்படாம போட்டோம். சுனாமி வந்து ஒட்டு மொத்தமா அழிஞ்சா கூட நான் சந்தோஷப்படுவேன். என் கண்ணு முன்னாடி கொத்து எல்லாம் சாகுறாங்கன்னா அதை விட சந்தோஷம் வேற எதுவும் இருக்காது. சரி, நான் போன் வச்சிடுறேன். என்னால முடியல. எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. கடைசியா நான் ஏதோ சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன். நீ சீரியல் ஆச்சு பார்த்திருப்ப. உன் சீரியல் பாக்குறது வந்து கெடுத்துட்டேன் நானு. ஆடி அசைஞ்சு அமாவாசைக்கு வந்து மேல வந்து பேசுவ நீ. அப்ப வந்து உங்க எல்லாருக்கும் உங்களோட அந்த ஃப்ரீடம் இருக்கு. எனக்கு என் ஃப்ரீடம் இல்லாம போச்சு. பாவம், உங்க ஃப்ரீடம் நான் இப்ப நான் தினமும் பேசிட்டு இருக்கேன்ல, இப்ப நீ கூட கேஸ் போடலாம். ఫ్రీడమ్ పెట్టుకో. నేనేమని చెప్పినారా? నువ్వు ఆ నాడని చూసేది పోయిందంటారు. నేనేం అట్లా నాకు చూస్తా కూర్చున్నాను. ఫోన్ వచ్చి నేను రాక్కలేదా పడిగితే? నీ మరి పడిగితే వచ్చే మరి నాకు లేదు. ఎక్కి రాక్కల పైకి ఇట్లా మాట్లాడతావు. ఆఫ్ చేసేసి రాక్కలేదా అన్ని? మళ్ళీ దిగి పరిగెత్తాలి. మళ్ళా ముందు కింద పడుకుంటాను, వస్తాము ఆఫ్ చేస్తాం. మళ్ళా సరే పైకి వస్తున్నాం కాబట్టి ఆఫ్ చేసేసి రావాలి కదా. ఫోన్ చేసిన వెంటనే ఎత్తలేదంటే 2 నిమిషాలు కూడా అవ్వకుండా ఎట్లా ఉంటది? సారీ, வேற எதுவும் இல்ல. நிம்மதியா படுத்து தூங்கு, நிம்மதியா இருந்துக்கும். நான் தான் நிம்மதி தொலைஞ்சிட்டு நான் செத்துக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நொடியும். எல்லாரும் நிம்மதியா இருங்க, நல்லபடியா வாழுங்க. ఉండమన్నా చెప్పేది, నువ్వు ఉండమన్నా. ఎవరు ఏం చెప్పినా పట్టించుకోబాక. నీ ఒక ఇది నువ్వు వండుకొని మనం ఎవరైనా పట్టించుకునే వల్ల నీవంతా బాధలు పడాలని నువ్వు ధైర్యంగా ఉండాల్సిందా. ఆడవాళ్ళకి అత్తగారు మామగారు ఆడబిడ్డ పోరు, మగవాళ్ళకి ఇట్లా పోరు. ఏం చేసేది? ఏ పోరు లేకుండా పోతున్నాం కదా, ఏం చేయాలి? సారీపా, ఉంటా. சரி, நான் வச்சிடுறேன். హలో, வச்சிடுறேன்னு. సరే బాయ్. సరే.